நம் தமிழ் தொலைக்காட்சி, நமக்கான தொலைக்காட்சி. நம் தமிழ் தொலைக்காட்சி. நம் தமிழ் தொலைக்காட்சி. நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகிய ஒரு தருணம் இது. மழை மிகமெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல நிற்கிறோம். இப்போ மழை காலம்ன்றதால நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா, கிளிநொச்சிலேருந்து அக்கராயம்பூர் ரோட்டில் ஜூனியங்குளம் என்ற ஒரு இடத்துல இங்கே தாமரை குளங்கள் இருக்குது. அதுபோல் இந்த பாலத்தால் மெதுவான ஒரு அருவியினுடைய இசை ஓசையோடு அருவி ஓடிக்கொண்டிருக்குது. நாங்கள் இப்போ எங்கே போகிறதுக்காக நானும் என்னுடைய மூத்த மகன் ஜானியன் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் அக்கராயனில் ஒரு ஃபாதர் ஒரு ஆளோட சந்திச்சு, ஃபாதர் சுயன் அவர்களை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய கலைத்திறமைகளை நாங்கள் எங்களுடைய நம் தமிழ் யூடியூப் தளத்தில் பதிவிட்டிருந்தோம். அந்த மகிழ்ச்சி, அதாவது அந்த காணொலிகளை பார்த்து தங்களுடைய திறமைகள் எப்படி ஒரு காணொலியாக வீடியோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில், கண்டிப்பாக மழை என்றாலும் பரவாயில்ல, இன்றைக்கி எப்படியா எங்களை சந்திக்கணுங்க, நாங்கள்லாம் உங்களை சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறாங்க. நாங்கள் இப்போ அந்த சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நானும் என்னுடைய மூத்த மகன் ஜானியன் சுவாமி அவர்களும் இப்போ இந்த வழியால் போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இடத்தை பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காணொலி பதிவு எடுத்தா என்ன அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. நாங்கள் எடுத்துருக்கிறோம். தொடர்ந்து வாங்க, அங்கே என்ன நடக்க போகுது, என்னதுக்காக எங்களை வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நாங்கள் எங்களுடைய தொடர்ந்து காணொலியில் பதிவிட போகிறோம், பார்க்கலாம். எங்கும் இந்த எதிர்காலங்களுடைய சந்தோஷங்கள் எங்களோடு எப்படி பகிரப்பட போகிறது என்பதுதான் அந்த விடயம். ஆகவே அதுக்காக தான் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது தலைமுறை தொலைத்த வரலாறு, வரும் சந்ததி அறிய நீ கூறு. இது தலைமுறை தொலைத்த வரலாறு, வரும் சந்ததி அறிய நீ கூறு. இன்றைய நாளிலும் உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் பிள்ளைகளுடைய திறமைகளையும் தாளந்துகளையும் வெளி உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற பெரிதான கனவோடு இருந்த எனக்கு பல நல்ல உள்ளங்களை ஆண்டவர் இணைத்து தந்தார். அதுக்கு கடவுளுக்கு முதலாவது நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பார்கள். இவர்களுடைய உறவு, சிலருடைய உறவு என்பது நாமளா இணைத்து கொள்வது அல்ல. அது கடவுள் நம்மளுடைய பணிக்காக நம்மளை நோக்கி நகர்த்துவார். சிலருடைய உறவு அப்படித்தான் வரும். யாருன்னு தெரிய மாட்டார்கள், முகவரி தெரியாது, அறிந்திருக்க மாட்டோம், புரிந்திருக்க மாட்டோம். ஆனால் அந்த பணி அந்த நிமிடத்துக்கு நமக்கு தேவை என்று ஆண்டவர் கருதினால் கடவுள் அந்த நிமிடத்துக்கு அனுப்பி வைப்பார். அந்த உறவு எப்படி இருக்குமென்றா, பார்த்தவுடன் அந்த பல நாள் பழகிய ஒரு உணர்வை அல்லது ஒரு புரிந்துணர்வை, ஒரு ஈடுபாடை, உள்ளத்தின் ஆர்வத்தை அது தூண்டிவிடும். இருதயத்தில் பெரிய ஒரு ஆர்வத்தை அது அந்த உறவில தரும். அதுதான் கடவுள் இணைக்கிற உறவு. அப்படியான உறவுகள் என்னுடைய பணியிலே அது கிடைத்தது. நான் செய்த பெரும் என்னென்று சொல்வது, பெரும் பாக்கியம் அப்படிதான் சொல்ல வேண்டும், கடவுளுடைய கிருபை. ஆகவே இந்த நாளிலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வளங்களை, தாளந்துகளை, திறமைகளை வெளியே கொண்டு வாரத்திற்கு உந்து சக்தியாக, ஊக்குவிப்பாக இருந்த இவர்களை வாழ்த்த வேண்டும் என்று நான் இதை எடுத்த உடனே நான் அதை விருப்பம் கொண்டேன். அதை வெளியே கொண்டு போக வேண்டும், இவர்களை வாழ்த்த வேண்டும். இவர்களுடைய அந்த வாழ்த்து மிக மிக முக்கியமாக எனக்கு அமைந்திருந்தது. ஆகவே இந்த தினத்தை ஒழுங்குபடுத்தி, அதை ஆயத்தப்படுத்தி, அது நேரிய முறையிலே இந்த தருணத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இவர்களை இப்பொழுது நாங்கள் வாழ்த்த போகிறோம். அதுக்கு முன்பாக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி இங்கே இருக்கிற ஒளிச்சுடர்களை நாம் ஏற்றி வைத்து இந்த நிகழ்ச்சி கூடாக நாம் கடந்து செல்வோம். நம்மையோடு செயலாற்றுகிற அருமையான தகப்பனே, எங்கள் செயற்பாடுகள், சிந்தனைகள்,
எங்கள் ஒவ்வொரு அணுகுமுறையிலும் உம்முடைய தூய வழிகாட்டுதல் நிறைவாய் தங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த தருணத்திலே ஆண்டவரே ஒரு பெரிய காரியத்தை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம். இனி வருகிற காலங்களிலும் எங்களை நீர் பலப்படுத்த போகிறீர். எங்களுடைய வளங்களை திறமைகளை பகிர்ந்து கொடுக்க எங்களுடைய தருணங்களை ஏற்படுத்த போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது நீர் ஏற்படுத்திய உறவுகள், நீர் ஏற்படுத்திய நிகழ்ச்சி, நீர் ஏற்படுத்திய பணித்திட்டங்கள், இவை அனைத்தும் பூரணமாக ஆசீர்வதிக்கப்பட இந்த நாளிலும் இவர்களை வாழ்த்தி கௌரவிக்கின்ற பொழுது எங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் அன்பை பகிர்ந்து கொள்ள இந்த தருணத்தை நீர் தந்ததுக்காய் நன்றி. நீர் ஆசீர்வதியும் இந்த நிகழ்ச்சியை, இங்கு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்களையாய் மன்றாடி நிற்கிறோம் எங்கள் தூய தந்தையே. அல்லேலூயா சொல்லுவோம், ஆனந்த வாழ்வை வெல்லுவோம், செல்லும் வாழ்வின் பயணம் எல்லாம் செல்வமாய் இயேசுவை போற்றுவோம். ஃபீட்பேக், உங்களுடைய ஃபீட்பேக் இந்த நிகழ்ச்சி திட்டத்திலே உங்களுடைய குழந்தைகளுடைய திறமைகளை நாங்கள் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலே நிறைய பார்வையாளர்கள் மத்தியிலே கொண்டு சென்றிருக்கிறோம். இனியும் நாங்கள் பலவிதமான நிகழ்ச்சி திட்டங்களை செய்ய இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய உணர்வு அல்லது நீங்கள் எதை விரும்பினீர்கள், எதை விரும்புகிறீர்கள், இன்னும் பிள்ளைகளை எவ்வாறு நாங்கள் கொண்டு செல்ல நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்ற எண்ணப்பாடுகளை, சிந்தனைகளை நீங்கள் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது எவ்வாறு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. நிறைய நேரம் இல்லை, ஒரு 3-4 நிமிஷம் 5 நிமிஷம் நீங்கள் பேச முடியும், நிறைய நேரம் எடுக்க வேண்டாம். ஆகவே அதை பகிர்ந்த பிற்பாடு மத்தியில் இருக்கின்ற சாந்தனன் அவர்கள் மற்றும் பேபி கலையரசி ஆசிரியர் அவர்கள் ஏற்புரையை அவர்கள் தொகுத்து உங்களுக்கு வழங்குவார்கள். இப்பொழுது இவர்களை நாங்கள் கௌரவிக்க போகிறோம். நீங்கள் இப்போ தனிப்பட்ட ரீதியிலே இவர்களை கௌரவிக்க விரும்புகிறவர்கள் முதலாவது தனிப்பட்ட ரீதியிலே இவர்களை கௌரவித்துக் கொள்ளுங்கள். குடும்பமாக நீங்கள் அதை ஆயத்தப்படுத்தி வந்திருந்தால் நீங்கள் கௌரவிக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய அன்பை, கௌரவிப்பை, பாராட்டை எவ்வாறு வெளிப்படுத்த முடியுமோ அவ்வாறு வெளிப்படுத்தலாம். பாவத்தின் வழிதன்னில் நீ நடக்கும் போது அறிவுடன் நினைக்கும் நிறையன்பு, சோகத்தில் நீ துவண்டு வாடி விழும் போது சேர்ந்துனை வழி நடத்தும் பெருமன்பு, பாலகன் இயேசுவை பாரு, அது பாலமுத ஆறு, காலக்கருணையின் பேரு அதை கைதோழுதே வாழு, காலமெல்லாம் காலடியில் வாழ்வதுவே பேரு, அவர் காட்டும் வழி நீ நடந்து வாழ்வில் கரை சேரு. வெளிப்படுத்த நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எவ்வளவு ஆனந்தத்தை தந்ததோ இல்லையோ, எனக்கு அது ஆனந்த கண்ணீரையே வர வச்சு. அந்த இரவுக்குள்ளா நான் உறங்கவில்லை. அந்த அளவுக்கு நான் சந்தோஷம் அடைந்தேன். என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு போனது என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு பெரிய ஆனந்தத்தை நான் அனுபவித்தேன். ஆகையினால் தான் உங்களை ஹோட்டலுக்கு வாங்க சாப்பிடுன்னு கூப்பிட்டுருந்தேன். ஆனால் நீங்கள் மாலை போட்டுட்டீங்க. அதனால் உங்களுக்கு ஜனவரி அந்த உணவு அந்த வீட்டை நாங்கள் வைப்போம், கண்டிப்பாக வைப்போம். அந்த கிளுகிழப்பு என்ன எனக்குள்ள போகவே இல்லை. ஆகவே இன்றைய நாளில் இந்த சந்தோஷம் முழுவதும் இன்னும் குறைவாகத்தான் இருக்குதோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் வழி தெரியாது வாழ்வில் நீ நடக்கும் போது ஒளி தந்து உன்னை நடத்தும் இறையன்பு, பழி சொல்லி உலகமெல்லாம் உன்னை வெறுக்கும் போது அறிவுடன் உன்னை அணைக்கும் நிலை அன்பு,
பாலகன் இயேசுவை பாரு, அது பாலமுத ஆறு. காலக்கருணையின் பேரு, அதை கைதோழுதே வாழு. காலமெல்லாம் காலடியில் வாழ்வதுவே பேரு. அவர் காட்டும் வழி நீ நடந்து வாழ்வில் கரை சேரு. சாந்தன் அவர்களுக்கு எம் மத்தியிலான உங்கள் பணி மகத்தானது. எம் பிள்ளைகளின் திறனை வெளிக்கொண்டு வர துணையானீர்கள். நம் தமிழ் தொலைக்காட்சி வடிவில் பிரகாசம் பரப்பி எம்மில் பேரொழியை நல்கியது தம்முடைய பணி. சிதைந்து செல்லும் சமூகத்தை சிதைவின்றி மீட்டிட திறனுக்கு வலுவூட்டி களம் காண வைக்கும் தம் பணி ஈடு இணையற்றது. தங்கள் பணிக்கு எங்கள் திருச்சபை சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒரு பைபிள் வசனம் இருக்கேன், நீ பலங்கொண்டு தைரியமாய் இரு, இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் ஆண்டவர் உன்னை விட்டு உலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அன்பின் பணியில் அருப்பணி தான் சுயந்தன் புதிய யாக்கோபாளையம் அக்கராயம். மிஸ்ஸுக்கு நன்றிப்பா. கலையரசி பேபி ஆசிரியர் அவர்களுக்கு எம் மத்தியிலான உங்கள் பணி மகத்தானது. அறநெறி கழகம் அமைத்து திறனை கண்டு கலைகள் வளர களம் அமைத்து எம் உயர்வில் பங்காளர்கள். தமிழ் உணர்வால் இதயம் நிறைந்து தமிழ் மக்களின் நிலை உயர தன்னையே அர்ப்பணித்து வாழும் தமக்கு எங்கள் திருச்சபை சார்பாக நன்றிகளும் வாழ்த்துகளும். அதை இது அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் இந்த நிகழ்வுக்காக கூடியிருக்கிறவங்களை எல்லோருக்கும் எனது வாழ்த்துதல்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு ஸ்பெஷலாக நான் வந்து சாந்தனண்ணா பேபி மிஸ் உங்களுக்கெல்லாம் நாங்கள் இவ்வளோ வார்த்தைகளால் இதெல்லாம் போதாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட சொன்ன இந்த மகள் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு கனடாவில் இருந்தவரை கால் பண்ணியிருந்தேன். பாஸ்டரில் கால் பண்ணி சொன்னால் இப்படி அக்கறைன்ற இதில் புள்ள பாடினது உங்களுக்கு அந்த பிள்ளையே தெரியுமான்னு நாங்கள் பாஸ்டர் அதை இந்த மகள் ஐயோ உங்களோட மகள் அவ்வளோ அழகாக பாடுறா. அதில் ப்ரோக்ராம் எல்லாரையும் பற்றி தனித்தனியாக சொன்னவர் இந்த சொன்ன இப்படியான திறமை உள்ளாக்கள் கணக்குது இங்கோட சேர்ச்சில் இருந்து பாராட்டுறது. அப்போ இது யார் செய்கிறேன்டா நான் நம்ம சொன்னேன் இப்படி ஒரு ப்ரோக்ராம் இதே வந்து செய்கிறேன். இன்னும் வந்து இந்த பிள்ளைகளுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, நிறைய ப்ரோக்ராம்கள் இப்படி செய்யுங்க. இப்படியான பிள்ளைகள்லாம் இருக்கிறது வழி உண்மைக்குமே எங்களோட நாடு கடந்து கடல் கடந்து இந்த உலகம் முழுக்க தெரிகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்ததுக்கன்னா உங்களை உண்மைக்கு நாங்கள் நிறைய சந்தோஷமாக இருந்ததுன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு பிள்ளையாக கொண்டு போய் காட்டினாங்க. இதை பாருங்க இந்த பிள்ளை அவ்வளோ சந்தோஷப்பட்டது. இப்படி எங்களை இதுக்குள்ளேயே போயிடுமோன்ற நாங்கள் எல்லாம் இருந்தது. இந்த மகள வேறு இடங்களில் கேட்கறது பாடல் சில தூர ட்ராவல் பண்ணுறது நைட் அப்படி என்ன நாங்கள் விரும்பல. ஆனால் இது வந்து என்னென்னு சொல்கிறது எவ்வளோ கொடுத்தாலும் யாராலும் செய்ய முடியாதுன்ற நீங்கள் செய்து தந்துருக்குறீங்க. சாந்தன்னா அதுக்கு உறுதுணையாக இருந்த போதையா நீங்கள் இல்லாட்டி எங்களுக்கு அவரை தெரியாது இப்படி எங்களுக்கு வந்தே இருக்காது. நான் போராக எல்லாரும் தான் நான் நிறைய கோடி தான் சொன்ன போதையா அவளுக்கு. மற்றது இதோட நின்று போகக்கூடாது. அதைத்தான் நான் எங்களை எல்லார்ட்ட விருப்பமாக தான் இந்த இது வந்து இதோட மட்டும் முடிஞ்சு போயிடக்கூடாது. இது ஒரு சும்மா ஒரு ஸ்டெப் வச்சுருக்குறோம். அடுத்தது நாங்கள் பெரிய லெவலாக செய்து அக்கறையால் இப்படி பிள்ளைங்க விட மாட்டாங்க எல்லாரும் கண்டு கொள்ளணும். அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு கேட்டு நன்றி விடைபெறுகிறேன். தந்த சபை குருவானவர் பேபி மிஸ் சாந்தனண்ணா அவர்களுக்கும் அல்லது சபை மக்களுக்கும் நன்றிகளை முதலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்று சொன்னால் இது ஒரு உலக அளவில் பிறந்துபட்ட நிகழ்வாக இது இப்போ என்னென்னு சொன்னால் ரெண்டிங்கில் போகிற மாதிரி இது போய்கொண்டிருக்குது. இன்னைக்கு நம் தமிழ் தொலைக்காட்சி அது பார்க்க கண்ணுக்கு இன்பமாகவும் எங்களோட பிள்ளைகள் இந்த திறமை அதில் வெளியில் தெரிகிறது. அது வந்து எங்களுக்கு உண்மையாக நல்ல ஒரு நிறைவை கொடுக்குது. இன்னும் நிறைவை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். முதற்கட்டமாக எங்களுக்கு பேபி மிஸ் அவர்கள் வந்தால் அவைய போதனையாதான் மிஸ்ஸுண்டு எங்களுக்கு எல்லாருக்கும் மிஸ் ஆகிட்டா. இந்த அவையை நாங்கள் அம்மாட்டு கூப்பிட்றதா டீச்சர்கிட்ட கூப்பிட்றதான்னு எங்களுக்கு தெரியாது. பேபி மிஸ் இன்னைக்கு வந்து உங்களோட பிள்ளைகள திறமையான நான் வெளி கொண்டு வருவேன். எப்போ பார்த்தாலும் அறநறிய தொடக்குங்கோ ஒற்றி ஓய்வில்
இல்லாமல் எங்களுக்கு ஃபோன் எடுத்து எங்களோட பிள்ளைகளோட திறனை உண்மைக்கும் வெளியில் கொண்டு வந்துட்டா. போதகர் ஐயாவும் அடிக்கடி சொல்வார், அக்கா பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யுங்கக்கா, அவங்கள வெளியில் கொண்டு வாங்க எனக்குன்னா அது காதால் உண்மையாக கேட்டு கேட்டு அழுத்தே போயிட்டுது. என்னடா இவர் ஒரே பிள்ளைகளை தன்னை பற்றி எதுவுமே தான் சிந்திக்கிறது இல்லை. உண்மையாக மனசில் எங்களோட பிள்ளைகளின் எதிர்காலம் தான் அவருக்கு ஓடிக்கொண்டு இருக்குது. நான் அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு சொல்ல வார்த்தை வருவதில்லை, அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. அம்மாச்சி கடையில் சாப்பிட போன கடையில் ஒரு ஐயா என் பிள்ளைக்கு கை கொடுக்குறாரு. அப்போ எனக்கு தெரியாது என்னன்னு. பிறகு பார்த்தா சொன்னேன், உங்களோட மகன் இது நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நான் யூடியூப்பில் பார்த்தேன். நான் எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. கட்டிக்காரன் பார்க்குற எல்லாரும் நல்ல குரல் உங்களோட மகனுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நம் தமிழ் தொலைக்காட்சியில் எங்களோட சாந்தன் எங்களை சேர்த்து விடாமல் அறநிறை பிள்ளைகள் சார்பாக அவர் இந்த டிவி ப்ரோக்ராம் எடுத்திருந்தார். அதான் சொல்லி நல்ல கட்டிக்காரன். இப்போ எங்களோட பிள்ளைகள்கிட்ட உண்மையாக திறமைகள் உலக அளவு வெளியில் போகவே இல்லை. இப்போ எங்களோட போதகர் வந்ததால் மற்ற என்ன ப்ரோக்ராம் என்றாலும் எதுவும் டிவியில் போகும். ஆனால் அது எங்களுக்கு பெருசாக தெரியாது. எங்களோட பிள்ளைங்கள ப்ரோக்ராம் வரைக்கும் உண்மையாக சந்தோஷம். அது அந்த சந்தோஷத்தை யாராலையும் தர முடியாது. சாந்தன்னா உண்மையில் உங்களுக்கு நன்றி. போதகர் ஐயா பேபி மிஸ் இந்த நீங்கள் நாங்கள் ஒத்துழைப்பு தந்தோம். மிக சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பல நிகழ்வுகளை நாங்கள் எங்களோட பிள்ளைகள் மூலமாக வெளிக்கொண்டு வருவோம்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் இப்பயும் உங்களோட நாங்கள் போய் பயணிப்போம்ன்றதை நாங்கள் மறந்து விட மாட்டோம். எல்லாருக்கும் உண்மையாக இந்த மனதார நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். மழை நேரத்தில் நாங்கள் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து வந்து கோரியாவை இருந்து பிள்ளைகளோட திறமையை வழிகாட்டிய ஒரு நல்ல நிகழ்வில் நான் அன்றைக்கு கூடிய கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். அதனைத் தொடர்ந்து இந்த இசைங்கிறது நாங்கள் இசைதானே, டான்ஸ் தானே, மியூசிக் தானே, அதை ஒரு அலட்சியமான இதில் நாங்கள் பார்த்து கொண்டோம். இடங்களில் பிள்ளைகள தாளந்துகளை எங்கே சேர்ச்சில் ஆடுறோம், ஸ்கூலில் ஆடுறோம், அவ்வளோ இதை எப்படி வெளியால் கொண்டு வரணுமென்ற எங்களுக்கு ஒரு ஆசை நிறைய இருந்தது. அந்த மத்தியிலே எங்களுக்கு சில ஒரு இது கிடைக்கணுமெண்டா கடவுள் ஒரு தூதனை அனுப்புவார்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இதில் எங்களை போரியாவை தூதனாக அனுப்பியிருந்தேன். என்னுடைய நானும் ஒரு டான்ஸ் டீச்சராக ஆகணுமென்ற நல்ல இதில் நான் படித்தேன். நானும் டான்ஸ் செய்தேன்னா அந்த இதில் என்னுடைய மகளை நான் டான்ஸாக பழக்கினேன். நர்சரியில் இருந்து படிப்படியாக பழக்கி இப்போ வேலை படிக்கிறாள். அவள் தான் பழக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்வு இந்த டான்ஸ் ஆடணுமெண்டா அவள் ஆடுவாள். ஆனால் அவளுடைய ஆசை என்னென்னா நெடுகளும் சக்தி டிவியில் நிறைய பேர் ஆடுவார். அம்மா நானும் வழிக்கு இப்படியே ஆடணும்னு சொல்லி நிறைய தான் கேட்பாங்க. சக்தி டிவிக்கு கொண்டு போகிறேன்டா நிறைய காசு தேவை, ஏதோ ஒரு இதெல்லாம் போகணும். மனங்களால் அந்த அவளுடைய ஆசையை நிறைவேற்ற முடியலை. ஆனால் அந்த இதை வச்சு எங்களுக்கு போரியா மூலம் சாதாரண வந்து பேபி மிஸ் வந்தால் இந்த பிள்ளைகள டான்ஸ் எடுத்துட்டா வெளியில் கொண்டு போகிறதுக்காக தான் எங்களை வழியை விழாத்துக்கு எங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் காட்டுறதுக்கான நிறைய பேர் இருந்தேன். ஆனால் என்னுடைய மகள்ட்டு சில பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனால் இது வெளியில் போய் நிறைய பேர் அதை பார்த்து நிறைய ஆசைப்பட்டு எடுத்து என்னோட கதைச்சிருந்தார்கள். அப்படி ஒரு டான்ஸை படிக்கிற இவ்வளவு டான்ஸ் ஆகிற பிள்ளைய வச்சுக்கொண்டு அவளுடைய தாளந்த வெளியில் காட்டாமல் வச்சுருக்கிறீங்கன்னு சொல்கிறது. நான் நிறைய இடத்துக்கு டான்ஸு கேட்டால் விரும்பல, அவள் விரும்பணும், நாங்கள் விரும்பணும் வேளாண் நான் போதிய சொல்லுவேன். அப்படி வச்சுருக்கேன் அந்த டீச்சர், வெளியில் விடுங்க டீச்சர், இந்த பிள்ளைங்க திறமையில காட்டுங்கன்னு சொல்லுவேன். அவங்களோட சேர்ச்சி ஆண்டு விழாவில் இருந்து என்னுடைய பிள்ளைகள திறமையை வெளியில் கொண்டு வரணுமென்ற ஒரு ஆர்வம் போதருக்கு இருந்தது, எங்களுக்கும் இருந்தது. அதை நாங்கள் உங்கள் மூலம் நிறைவேற்றியிருக்கிறோம். இப்படியான நிகழ்வுகள் எங்களோட திருச்சபையில் நிறைய பிள்ளைகள் தாளந்துகள் இருக்குது. இதோடு விட்டு போகாமல் நாங்கள் இன்னும் முன்னோரணும். எங்களோட பிள்ளைகள் நல்ல ஒரு இதுக்கு வரணும். இப்படியான நிகழ்ச்சியில் கொண்டு எங்களோட பிள்ளைகளை முன்னேற்றம் பண்ண நாங்கள் நிறைய ஆசைப்படுகிறோம். அதுக்காக எங்களோட போரியாவும் எங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பேன். நிறைய போரியாவுடைய கருது எங்களுடைய பிள்ளைகள் இன்னும் மேலும் மேலும் வெளியே போகணும், வேண்டிய ஆர்வங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரணும், திறமையான பிள்ளைகளாக வரணும் என்றுதான் போரியாவுடைய ஆசையும் எங்களுடைய ஆசையும். நாங்கள் சில நேரம் இந்த பாட்டு கொடுத்து ஏஞ்சல்ட நான் கொடுத்து நிறைய இடத்துல கேட்டிருக்கு மற்ற பிள்ளைன்ற பாட்டை வெளியில் விடணும். ஆனால் எங்களுக்கு அது விடுற சந்தர்ப்பங்கள் வரையில. இப்போ அப்படி ஒரு நிறைய ஆசை எங்களுக்கு இருந்தது. அதை போரியா சாதனை மூலமாக பேபி மிஸ் மூலமாக அதை எங்களுக்கு நிறைவேற்றிருக்கிறேன். இப்படியான நிகழ்வில் எங்களை கொண்டு வந்ததுக்கு சிறப்பட நடத்தினதுக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு போரியாக தெரிவித்து
இனிமேலும் இந்த இது ஓங்கி வளர நான் வாழ்த்தேன். வணக்கம். உண்மையிலே இது நாங்கள் சொல்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு வார்த்தை இல்லை. என்னென்னு சொன்னால் எங்களை பிள்ளைகளுக்கு எவ்வளோ திறமை இருந்தால் கூட அது எங்களால் வெளியில் கொண்டு வர முடியாது. ஆனால் சின்னலேருந்து சொல்லி கொண்டு தான் பாடுறா கவிதா. ஆனால் உண்மையில் அவள் இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. அப்போ ஒரே நாங்கள் அம்மாவுக்கு வருத்தம். அப்போ நாங்கள் கேட்கப்பா சொன்னேன், அக்கா இப்படி ஒரு கவிதை ஒன்று எழுதி கொடுங்க மகள் சொல்லணும்ண்டு. அப்போ நான் என்ன பாரு இப்படி நான் அவசரமாக அம்மாவோட நிற்கிறேன்னு. அப்போ சரின்ட்டு அவசரம் அங்கே நீங்கள் வந்து இப்போ நான் கவிதை எழுதியாச்சு. மகள் கவிதை சொல்லிட்டா. அப்போ இந்த கவிதையை எங்களோட அம்மா கேட்டுட்டா. அம்மாவுக்கு சரியான வருத்தம். எங்களோட அம்மாவுக்கு என்னென்னா கிட்னி வந்து வெயிட்டியல் ஆகி கொண்டிருக்கு. அடுத்தது கொஞ்சம் செய்யலைன்னு போகுது. ஆனால் உண்மை இந்த அம்மா இந்த கவிதையை கேட்டுட்டு சொன்னால் என்னம்மா இந்த பிள்ளையா இந்த கவிதையை சொன்னது. அப்போ இப்படியெல்லாம் உனக்கு செய்ய சொன்னது நான் எங்களோட ஃபாதர் மூலமாக தான் அம்மா இப்படி வந்தாங்கன்னா ஃபாதர் கூட என்ன இப்படி வந்தாருன்னா இப்படி இப்படி ராமாவன் செய்தவர். அந்த ராமாவிலேருந்து வந்து அப்படியே மிஸ்ஸண்டு அவளோட பழக்கமாகி அதோட அப்படியே அந்த சாந்தனாவே கொண்டு வந்து அப்படியே இதாக கொண்டு வந்து இந்த சாப்பிட்டுருக்கோம். அந்த அம்மா சொன்னால் உண்மையாக எனக்கு இன்றைக்கு நான் சாப்பிடல. ஆனால் கவிதையை கேட்டு நான் இன்றைக்கு சாப்பிட்டுட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இது வந்து உண்மையிலே இது வந்து மருந்தா அல்லது எங்களுக்கு விருந்தாண்டு கூட உண்மையாக தெரியாது. என்னென்னு சொன்னால் ஒரு தாத்தப்பட்ட இருந்த எல்லாமே இருந்த அம்மா கூட அந்த நேரத்தில் சந்தோஷமாகி சாப்பிட்றான்னு சொன்னால் இது எங்களுக்கு ஒரு விருந்து. அப்படியான அம்மாவுக்கு அது ஒரு மருந்தாக கூட இருந்தது. அந்த நேரம் அம்மா சரியான சந்தோஷப்பட்டு அழுதா. சொன்னால் இந்த பிள்ளைல இப்போ திறமை இருக்குன்ட்டு எனக்கு தெரியாமா. ஆனால் என் மகன் மீடியாவில் வேலை செய்யலான். அந்த மகன் கூட பார்த்துட்டு சொன்னான், என்னம்மா இப்படி சொல்கிறாம்மா ஓவியா. அவனுக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ எல்லாரும் கேட்டுன்னு சொல்லிச்சுன்னா என்னக்கா இப்படி சொல்கிறா இப்படி ஒரு குரலா. உண்மையில் என்னால் அதை ஜீரணிக்க முடியலை. நாங்கள் சாப்பிடுவோம், இதைத்தான் போட்டு கேட்போம். எங்கேயாவது போயிட்டு வந்து இதைத்தான் கேட்போம். என்னன்னு சொன்னால் எங்களால் இது நுள்ளி பார்க்குறோம். இது உண்மையா நிஜமா என்னன்னு தெரியாது. அவ்வளோத்துல நீங்கள் எங்களை திகைக்க வச்சுக்கிறீங்க. உங்களை எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபாதர். உங்களுக்கு மிக்க நன்றி ஃபாதர். எனக்கு சொல்ல உண்மையிலே வார்த்தை இல்லை. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. பிள்ளைகள் உங்களுடைய உணர்வு, உங்களுடைய எண்ணங்கள் இல்லாட்டி நீங்கள் என்னதை எதிர்பார்க்குறீங்க, இன்னும் உங்களுடைய திறன் இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ ஓவியா நீ உறுதியாக சொல்ல முடியும், நான் ஒரு கவிஞர் நீ உறுதியாக அடித்து சொல்ல முடியும். ஏண்டா உன்னுடைய குரலை கண்டு வியக்காதவர்கள் யாரும் இல்லை, வியந்து போனாங்க. அது மாதிரி ஏஞ்சல், சுயா, உங்களுக்குள்ள அடங்கி இருக்கிற அந்த தாளந்துகளை பார்த்தோன்னே எப்படியாச்சும் உடைஞ்சிட்டு வெளியே கொண்டு போகணும். அதான் பேபி மிஸ்ஸிட்ட நான் சொல்லுவேன் அடிக்கடி, எப்படியாச்சும் வெளியே கொண்டு போங்க மிஸ். அவள் சொல்லுவாள் இங்கே பழகும். பழக்கிறதுக்கு அந்த இதில் ஆக்கம் வந்தாலும் பிள்ளைகளுக்கு பழக தேவையில்லை. அந்த பிள்ளைகள் ஒரு திறனோடு இருக்குதுகள், வெளியே கொண்டு போகணும். அவட்ட அடிக்கடி நான் சொல்கிறது, வெளியே கொண்டு போங்க, வெளியே உலகத்துக்கு இந்த பிள்ளைகளை கொண்டு போங்க. சில கோவத்தில் பேசிவிட்ற அப்படிலாம் பேசியெல்லாம் இருக்கிறேன். ஆனால் எனக்கு தாய் மாதிரி நான் அவ்வளோ கேராக வளர்ப்பா. வெளியே அவுட் ஆஃப் ஏரியாவுக்கு கொண்டு போகணும். அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்குது, அதை எல்லாருக்கும் தெரிவிக்கணும். ஏனென்றால் அந்த பிள்ளைகள் அந்த திறனில் வளர்கிறதுக்கு வெளியே கொண்டு போகிறது தான் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழி. அதை நான் திரும்பவும் உங்களுக்கு அழுத்துக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறவங்க. ஸோ உங்களுக்கு நான் அதை அழுத்த விரும்புகிறேன். உங்களது பிள்ளைகள் நீங்கள் யாராவது உங்கள் ஃபீட்பேக், உங்களுடைய இதுகளை நீங்கள் தெரிவிக்கிறதுனா நீங்கள் தெரிவிக்கிறீங்க. இந்த ஒரு அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக ஒன்று கூடி இந்த நிகழ்வு வந்து கொண்டாடுறதுக்கு ஆசீர்வாதம் இறைவனுக்கு உதவுக்க நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னென்னு சொன்னால் முதலாவது இந்த விஷயத்தில் நான் வந்து சிஎம்என் ஃபாதருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் நிறைய திறன்கள் இருக்குது, திறமைகள் இருக்குது. மெயின் விஷயம் என்னென்னு சொன்னால் அதை வந்து வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. அது குறைவுன்றதை விட கிடைக்கிறதுன்றதே மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயமா இருக்கும். அம்மா சொன்ன மாதிரி எனக்கு சின்னலேருந்தே நான் டான்ஸ் ஆடுவேன். எனக்கு ஒரு ஆசை, இந்த டான்ஸ் வந்து டிவியில் வரணும், எல்லாரும் வந்து பார்க்கணும். டிவியில் டான்ஸ் எல்லாம் போனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே அம்மா அப்பா எல்லாம் வந்து எனக்கு கோல் பண்ணி கூப்பிட்டு விட்டுட்டு
இங்கே இப்படி டான்ஸ் போகுது வந்து பாரு. அப்போ நான் அதை இருந்து பார்த்து கொண்டு சொல்லுவேன், இப்படி இந்த டான்ஸ் ஒரு நாள் டிவியில் போகும் நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஃபோன்லேயுமே எதுவும் டான்ஸ்கள் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா நானும் இப்படி வெளிக்கிட்டு இப்படி ஸ்டூடியோவில் போயிட்டு காசு இருந்தாலும் நிறைய காசு இருந்தாலும் பரவாயில்லையம்மா கொடுத்து இப்படி நானும் ஒரு டான்ஸ் வந்து செய்தம்மா, அதை அப்படி டிவிக்கு போடணுமா அப்படின்னு ஒரே சொல்லுவேன். எனக்கு சின்னலேருந்து டான்ஸ் தான் இருக்கும். அப்போ நான் ஒரே இதை சொல்லுவேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன் வீட்டில் எல்லார்ட்டையுமே. அப்போ இது வந்து எனக்கு சேர்ந்தன் ஃபாதர் மூலமாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு நான் சொல்லுவேன். அந்த சர்ச்சில் முதலாவதாக ஒரு டான்ஸ் உண்டு. சேர்ந்தன் ஃபாதர் வந்த பிறகு நான் செய்தான ஒரு டான்ஸாக இருந்து எனக்கு நல்லா இருந்தது, நீ நல்லா செய்கிற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் டான்ஸ் இருக்கும்போது என்னை என்கரேஜ் பண்ணி தான் கதைப்பேர். இந்த வாட்டியும் டான்ஸ் செய்ய ப்ராக்டிஸ் பண்ணு, நல்லா ப்ராக்டிஸ் செய்ய, நிறைய நேரம் டான்ஸ் வரணும், படிவாக இருக்கணும், எக்ஸ்பிரஷன் எல்லாம் நீட்டாக இருக்கணும்னு சொல்லி என்னை வந்து எனக்குள்ள திறமை இருந்தாலும் அதை வந்து இன்னும் வந்து ஊக்கப்படுத்தி நல்லா செய்யணும்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினேன். முதலாவது நான் வந்து சேர்ந்து ஃபாதருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். மற்றது வந்து அவர் மூலமாக இருக்கிறவங்களுக்கு சாமினா பேபி சபைக்கு நான் என்னுடைய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்க மூலமாக எங்களோட திறமைகள் வந்து வெளியே வர்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் பின்தங்கின கிராமம், கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, எங்களுடைய வாய்ப்புகள் வந்து வெளியே வர்றதுக்கான இந்த சான்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இல்லை அவ்வளோத்துக்குன்னு சொல்லி. என்ன மாதிரி இருக்கிற பையங்கள் ஓவியம் எல்லார்ட்டையும் எங்கள்கிட்ட எல்லாம் நிறைய திறமை இருக்குது. ஆனால் அதை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள்கிட்ட இல்லாமல் இருந்தது. அது வந்து எங்களுக்கு சேர்ந்த ஃபாதரோடாக சாமினா பேபி சூடாக எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த நிகழ்வு வந்து இதோட நிற்காம இன்னும் எங்களுக்குள்ள எவ்வளவோ திறமைகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அடுத்தபடியாக இன்னும் போகணும். அதுக்கு வந்து சேர்ந்தன் ஃபாதர்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பேர். அதோட சாந்தனா பேபிஸ் அவங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும். அதே நேரம் எங்களோட பேரண்ட்ஸும் வந்து இதை இப்படியே சோர்ந்து போகாமல் இதோட இப்படியே விட்டு விடாமல் பேரண்ட்ஸும் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஊக்கமாயிருந்து இந்த நிகழ்வு வந்து இதோடு நின்று விடாமல் அடுத்தபடியாக இன்னும் போகணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் பண்ணி விடைபெறுகிறேன். வந்திருக்கிற சாந்தனா பேபி மிஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நல்லா பாடுவேன், கீபோர்ட் வாசிப்பேன். அது வந்து எங்களை வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து ஒரு சின்ன கீபோர்ட் விளையாடுற கீபோர்ட் வாங்கி தராங்க. அப்போ வந்து நான் ஒரு பாட்டு வாசித்தேன். அப்போ அம்மா பார்த்துட்டு நல்லா வாசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சின்ன கீபோர்டோடய முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு அப்பா நான் நல்லா வாசிக்கிறேன்னு சொல்லி எனக்கு இன்னொரு கீபோர்டு வாங்கிட்டாங்க. அந்த கீபோர்டில் இருந்து நான் வந்து சர்ச்சில் வாசிக்க எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிது. அது நான் கொஞ்ச நாள் வாசிச்சுட்டு ஒரு ஃபாதர் வந்து மாறினோடனே அதுவும் அப்படியே நின்று போயிட்டு, அதுக்கு பிறகு சுயந்தன் ஃபாதர் வந்த பிறகு அவருடைய கீபோர்ட் தந்து என்னை இன்னும் ஊக்கப்படுத்தி நல்லா வாசிக்கணும், தான் ப்ரேயருக்கு செய்கிற பாட்டெல்லாம் எனக்கு முதல் நாளே தந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்னை ஊக்கப்படுத்தினவர். அதுக்காக ஃபாதருக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு என் பரம்பரையிலே முதல் தடவை இந்த வலைத்தளங்களில் என் முகம் என் திறமை வெளிப்படுறதுக்கு காரணமாக இருந்த சாந்தனா பேபி மிஸ்ஸுக்கு நான் வந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாடுவேன், கீபோர்ட் வாசிப்பேன்னு தெரிஞ்சால் அந்த சர்ச் ஆக்கள் மட்டும்தான். இன்னும் எங்களோட அம்மா அப்பா இந்த சர்ச் ஆக்கள் சொந்தக்காரங்களுக்கு கூட எவ்வளோ பேருக்கு தெரியுமென்னு தெரியலை. ஆனால் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நான் பாடுறது கீபோர்ட் வாசிக்கிறத பார்த்து நான் நிறைய பாராட்டு வாங்கி எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை, நான் நிறைய சந்தோஷமாக இருக்கிறேன். அதே மாதிரி தான் அக்காக்கள் ஓவியா அக்கா, சுயா அக்கா, நான் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஒரு பெரிய களமாக வந்து உங்களோட நம் தமிழ் தொலைக்காட்சி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. சந்தோஷமாக இருக்கிறோம். உங்களால் நாங்கள் இன்னும் பெருமையாக நிறைய பாராட்டுகளோட இன்னும் மென்மேலும் நாங்கள் இன்னும் வளர்கிறதுக்கு நீங்கள் எங்களோட இன்னும் எங்களோட ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சின்னாசரில் வந்து ஒரு கவிதை சொல்லி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான். அதுக்கு பிறகு ஒளிவிழா மற்றும் நிகழ்ச்சிகளில் நான் சொன்னேன். ஆனால் சேனல் ஃபாதர் வந்த பிறகு எனக்கு கூட சப்போர்ட் பண்ணிடு. ஒருக்கா வந்தான் ஒரு கவிதை சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபாதர் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டார். அதில் வந்து நல்லா இருக்குது அப்படி என்ன கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு தான் வந்துது. அதுக்கு வந்தோடனே ஃபாதர் இந்த கவிதையை பார்த்துட்டு நல்ல வாய்ஸ் நல்லா செய் எனக்கு என்ன வந்து எனக்குள்ளேயே இதை வந்து இது மாதிரி செய்யுது. மற்றது வந்து என்ன சொல்கிறது, என்ன கவிதை வந்து நான் இந்த வாய்ஸ் நல்லா நீயா எழுது நீயா செய். இப்போ வந்து இந்த கவிதை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் வந்து சொன்னவர் நீ நல்லா செய்கிற, மற்றது இன்னும் உன்னோட திறமை வழிகாட்டணும், நீயா எழுது அப்படின்னு தான் சொல்லுவேன்.
அதுக்கு முதலாவது தேங்க்ஸ் ஃபாதர். நான் முதலாவது தேங்க்ஸ் சொல்கிறது என்னுடைய திருச்சபை ஃபாதருக்கு. மற்றது என்னுடைய திறமையை உலகளாவிய ரீதியில் காட்டின நிறைய சாதனா நன்றி. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உனக்குள்ளேயே இவ்வளவு திறமை இருக்கா அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு வச்சதுக்கு மிக்க நன்றி. நான் படைப்பேன். நீங்கள் எல்லாருமே உயர்ந்து நிற்கணும். இன்றைக்கி நிற்கிற எல்லாருமே பெரிய சிம்மாசனம் போட்டு அமரணும். நான் இங்கே இருந்தாலும் அதை நான் கேட்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்கும். இந்த பிள்ளைகள் வளர்ந்துட்டு உயர்ந்துட்டு என்பது எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் துணை நிற்பீங்கன்னு நான் நம்புகிறேன், கடவுளோட துணையால் கிருபையால். ஆகவே God bless you. உங்கள் எல்லாருக்கும் உங்களோட ஃபீட்பேக், உங்களுடைய திறனை குறித்து தான் ஒரு ஆய்வு, இனி வார காலங்களில் நம்ம செய்ய போகிற பணிகள். சோர்ந்துடாதீங்க. உங்கள் பேரண்ட்ஸிட்ட நான் திரும்ப கேட்குறேன், நீங்கள் நல்ல ஒத்துழைப்பு, நல்ல பூரண ஒத்துழைப்பு. டைம் மேனேஜ்மெண்ட் தான் பெரிய பிரச்சனை. அந்த டைமுக்கு வர மாட்டீங்க. எனக்கு டைமுக்கு வரலாட்டி எனக்கு மைண்ட் செட் அப்செட் ஆகிடும், எனக்கு யோசிக்க வராது. ஆகவே டைமில் நீங்கள் நல்லா செய்கிறீங்க, பிள்ளைகளை ஊக்குவிக்கிறீங்க, எல்லாம் முயற்சி செய்கிறீங்க. ஆகவே உங்களோட நாங்கள் நிற்கிறோம். துணிஞ்சி பிள்ளைகளுக்காக நீங்கள் இறங்குங்க. பிள்ளைகளை நம்ம பெரிய இடத்துல கொண்டு போய் அமர்த்துவோம். இப்பொழுது ஏற்புரையை முதலாம் பேபி கலையரசி ஆசிரியர் அவர்கள் வழங்குவார். அதனைத் தொடர்ந்து மத்தியிലേക്ക് தாங்கள் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியவில்லை. இது ஒரு, அதாவது எனக்கு என்ன வளர்க்குறது கடவுள், கரையை தந்தது கடவுள், கரையை வளர்க்குறது கடவுள், கடவுள் 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 என்றே செய்வேன். ஒரு தெரியும் பயணித்தது கட்டாயம் ஒரு மாற்றம் வரும். இது நம் தமிழ் தொலைக்காட்சி இந்த நேரத்தில் தொடக்கி அது கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் வளர்ந்து கொண்டு வருவது. நிறைய பிரயோசனங்கள் தரப்போகுது மக்களுக்கு. அதாவது கிராமத்து சிறுவர்களுடைய வழிபாடு என்கிறம் வர்றதால பெரிய ஒரு வரவேற்பு. லண்டன்லேருந்து நிறைய பேர் நம்பிக்கையெல்லாம் பாராட்டுங்க. நிறைய பேர் எங்களுக்கு பாராட்டுங்க. இன்னும் சமகாலத்தில் இந்த இவ்வளோ காலம் ஒருத்தர் சிந்திக்காத நீங்கள் சிந்திச்சு செய்வீங்க. இதை விட இன்னும் களை கட்டணும். இதை விட என்னன்னா உண்மையாக அன்றைக்குங்களை நல்லா மனதை போட்டு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அது இந்தியாவில் என்ன பாராட்ட பெற்றவங்க தான் ஒரு வித்தியாசமாக போச்சு. எனக்கு அந்த உணர்வு சொல்லவே முடியல, மறக்கவே மாட்டேன். உடலில் உயிருக்கு மட்டும் இந்த கலைப்பணித்தோடு எல்லாருக்கும். அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். உங்களுடைய ஏற்பாடு மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. உங்களுடைய ஏற்பாட்டுக்கு மிக்க நன்றிகள். குறிப்பாக இறைவன் வரங்களை வழங்க மாட்டார், கண்டிப்பாக வாய்ப்புகளை எல்லோருக்கும் வழங்குவார். அந்த வாய்ப்புகளை வரமாக்கிக் கொள்வதும் சாபமாக்கிக் கொள்வதும் அவரவர் கரங்களிலே இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக அதை வரமாக்கி இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இது போல வாய்ப்புகளுக்காக காத்திருந்தவர்கள் நானும் என்னுடைய பிள்ளைச்செல்வர்கள் 3 பேர். மூத்தவர் யாழியன், அதுபோல 2வது கலைச்செல்வன், 3வது கலையமுதன். இவர் வாத்திய கருவிகளை செய்வார். ரம் செல்லம் என்றவர் வாசிக்கக்கூடியவர். அதுபோல 2வது கலைச்செல்வர்கள் அரங்குகளில் பாடக்கூடியவர். நாங்கள் தொடர்ச்சியாக வாய்ப்புகளுக்காக காத்திருந்தவர்கள். வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி சொந்த காலத்தை நாங்களாக உச்சங்களை தொடுகிற பொழுதுதான் எங்களை உலகமே திரும்பி பார்க்கிறது. ஆகவே நாங்கள் இழந்த என்னென்னவற்றை இழந்தோமோ, இப்படியான வாய்ப்புகளுக்காக காத்திருந்தோமோ, அதுபோல வளர்ந்து வர துடிக்கின்றவர்கள் இந்த வாய்ப்புகள் இழந்துவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே அதற்காகத்தான் இந்த நம் தமிழ் தொலைக்காட்சியை அண்மையிலே தான் உருவாக்கியிருந்தோம். பெரிதும் பாராட்ட பெற்று உங்களுடைய இந்த காணொலி அதிக பார்வையாளர்களை கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சி. அதுபோல மாடிமனை கோடி பணம் வாகனமின் கம்பம் வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மடலை மொழி வாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம் உன்மா மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம். பிள்ளை செல்வனுடைய மகிழ்ச்சியில் நீங்கள் மகிழ்ந்திருந்தது. உங்களுடைய வாழ்த்துக்கள் அந்த ஆள் மனதில் இருந்து வருகின்ற வாழ்த்துக்கள். வெறுமனே ஒரு பேச்சுக்காக நீங்கள் யாரும் பேசவில்லை. உங்களுடைய ஆழ்மனங்கள் இருந்த அந்த வாழ்த்துக்கள் என்றும் எங்களுடைய இந்த முயற்சியை புரிந்து விடாது என்று நம்புகிறேன். ஆகவே பல வகையான பிரச்சனைகள், கரணமுடான பாதைகள், எங்களுக்கு உந்து சக்தியாக யாரும் இல்லை, இப்படியே பலவாறாக நாங்களும் பல சவால்களை போட்டிகளை கடந்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்காலங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் மகிழ்ச்சியானதாக அமையும். அப்படி உச்சங்களை நாங்கள் கண்டிப்பாக இந்த பிள்ளைகளுடைய கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்திருங்கள்.
இவர்களுடைய களங்கள் கண்டிப்பாக பிரபலமான அரங்க வாய்ப்புகள் சான்றிதழ்கள் நிறையவே இவர்களுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். அரசு அங்கீகாரப்பட்ட நிறுவனங்களுடைய ஒப்பங்களோடு இவர்களுக்கான தகுதிக்கேற்ற சான்றிதழ்கள் கண்டிப்பாக நாங்கள் வழங்குவோம். அதற்காக ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்காலம் நோக்கிய நல்ல பயணத்திலே உங்களுடைய இந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றிகள்.